எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களான நீங்கள், இந்த பதிவு உங்களுக்கானது. கடந்த முறை எங்களுடைய எஸ்பிஎம் பதிவை பார்த்து இந்த புத்தகத்தை வாங்கி பயனடைந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நான் தாள் 1 கட்டுரையை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். தாள் 1 கட்டுரைங்கிறது 2 பிரிவுகளை கொண்டது. பிரிவு ஆ, பிரிவு ஆன்னு. பிரிவு ஆ என்பது வழிகாட்டி கட்டுரை. வழிகாட்டி கட்டுரைங்கிறது அமைப்பு சார்ந்த கட்டுரை. அந்த கட்டுரைக்கு 30 புள்ளிகள் மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த வழிகாட்டி கட்டுரைக்கு பரிந்துரைக்கப்படும் நேரம் என்னன்னா வெறும் 30 நிமிஷம்தான். இது அமைப்பு சார்ந்த கட்டுரை. அமைப்பு முறை நீங்கள் சரியாக எழுதினாலே பெரும்பான்மையான புள்ளிகள் உங்களுக்கு கிடைச்சிரும். இதற்கு ஒரு தூண்டல் பகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த தூண்டல் பகுதியில் இருக்கிற கருத்துக்களை இந்த அமைப்பு சார்ந்த கட்டுரையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி அந்த கட்டுரையை எழுதினாலே அந்த 30 புள்ளிகளை நீங்கள் பெற்று விடலாம். இந்த 30 புள்ளிகளுக்கு ஏன் 30 நிமிஷம்னு சொல்கிறேன்னா, அடுத்த திறந்த முடிவுக்கு 70 புள்ளிகள் இருக்குது. மிச்ச நேரத்தை நீங்கள் அதில் உபயோகிக்கணும். இதுலேயும் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த அமைப்பு முறை தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்களுக்கு இதில் இருக்கிற தூண்டல் பகுதியில் இருக்கிற குறிப்புகளை எடுத்து நீங்கள் உபயோகிச்சுக்கிட்டு எழுதி சிறந்த பின்களையே பெறலாம். சரி, இந்த வழிகாட்டி கட்டுரையில் என்னென்ன கட்டுரைகள் கேட்பாங்க? அறிக்கைகள், கடிதங்கள், உரையாடல், நேர்காணல். இந்த 5ல் ஏதாவது 3 மட்டுமே தான் கேட்பாங்க. அந்த தூண்டல் பகுதியில் இருக்கிற குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இதை எழுதணும். அப்போ அந்த அமைப்பு முறைக்கான மதிப்பும் கிடச்சிரும். அதான் குறிப்புகள் கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் கட்டாயம் அதில் போடணும். திரும்ப அறிக்கைகள் பற்றி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அறிக்கைகள் அப்படிங்கிறது நிகழ்ச்சி அறிக்கை, செயல் அறிக்கை, கூட்டக்குறிப்பறிக்கை, ஆண்டறிக்கை. இப்போ அறிக்கைகளோட எல்லா அமைப்பும் ஏறக்குறைய ஒன்றாக தான் இருக்கும். நான் சிலதை சொல்கிறேன், மற்றவை எனது இந்த புத்தகத்தில் இருக்கும், தெளிவாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, பொதுவாக அறிக்கையோட தலைப்பு இருக்கணும். எந்த அறிக்கை எழுத போகிறீங்களோ அதுக்கு. அப்போ துணை தலைப்புக்கான எண்கள் போட்டிருக்கணும். அதற்கப்புறம் அந்த அறிக்கையை தயாரித்தவர், கையொப்பம், அவர் வையக்கும் பதவி, அது கழகமாக இருந்தாலும் சரி, அமைப்பாக இருந்தாலும் சரி, திகதி, இதெல்லாம் அந்தந்த இடத்துல சரியாக எழுதி இருக்கணும். அதுதான் அந்த அமைப்பு முறைங்கிறது. உங்கள் விருப்பப்படி எங்கேயும் எழுதக்கூடாது. இந்த அமைப்பு சரியாக இருக்குன்னா அந்த தூண்டல் பகுதியில் இருக்கிற அந்த கருத்துக்களை எடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டு அந்த அறிக்கையை எழுதி முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைத்து விடும். அதான் அந்த அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறைனா உங்கள் அறிக்கைகளை எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வாங்கி பத்திரப்படுத்தி அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த அறிக்கையை கேட்டிருந்தாலும் இதெல்லாம் இப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை சுலபமாக எழுதிடுவீங்க. இந்த தூண்டல் பகுதியில் தான் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த குறிப்புகளை கட்டாயம் அதில் போட்டு எழுதிடலாம். அப்போ அந்த அமைப்பு முறை ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் முழுமையான பெரும்பான்மை மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து கடிதங்கிறது அதிகாரப்பூர்வ கடிதம், அதிகாரப்பூர்வமற்ற கடிதம் அப்படின்னு இருக்குது. அதிகாரப்பூர்வ கடிதம்னா என்ன? அலுவல் கடிதம். அதிகாரப்பூர்வமற்ற கடிதம் உறவு கடிதம், நட்பு கடிதம். அதுக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் நேரம் உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு. சரி, அலுவல் கடிதத்தில் போய் இங்கே நாங்கள் நலம், நீங்கள் நலமான்னு கேட்க மாட்டோம் தானே? அதுதான் அமைப்பு முறை. ஸோ அது அந்த கடிதங்களுக்குள்ள அமைப்பு முறைக்கு ஏற்ற மாதிரி இந்த தூண்டல் பகுதியில் இருக்கிற கருத்துக்களை எடுத்து நீங்கள் புகுத்தி அந்த அமைப்பை சரியாக எழுதுனீங்கன்னா அது முழுமையான மதிப்பெண்களை நீங்கள் பெற்று விடலாம். ஆனால் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அந்த முகவரி எப்படி எழுதுறது, ஜலானுக்கு ஜா போடுறதா, என்ன முகவரி எழுதுறது, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. முகவரியெல்லாம் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கடிதம்னு அதில் போட்டு எழுதிடுற மாதிரி. அதே மாதிரி அந்த அலுவல் கடிதத்துக்கு எப்படி எழுதுறது, அந்த முகவரியெல்லாம் முன்னாடியே தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நேர விரயத்தை தவிர்க்கும். அதற்கப்புறம் இந்த தூண்டல் பகுதியை சார்ந்து தான் எதுவுமே இந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு உரை ஆற்ற சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உரைனா அது சாதாரண ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொல்லலாம், அல்லது பாராட்டு உரையாக இருக்கலாம், அல்லது பிரிவு உபசார உரையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த அமைப்பை எழுதி இந்த தூண்டல் பகுதியில் இருக்கிற கருத்துக்களை அதில் புகுத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை இணைச்சி எழுதணும். உரையாடல்னால் உரையாடலோட அமைப்பு உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே வந்தோடனே உரையாடிட மாட்டாங்க. அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னோட புத்தகத்தில் இருக்கும். அந்த சூழலில் போடணும், முகமன் தெரிவிக்கணும், அப்புறம் 2 பேருமே பேசியிருக்கணும். அதற்கப்புறம் அந்த கருத்துக்கள் அதை தான் இருக்குது உங்களுடைய அந்த தூண்டல் பகுதியில். முடிக்கும்போது நன்றி தெரிவித்து அப்படி எப்படி நம்மளாக ஒரு உரையாடல் இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அடுத்து நேர்காணல்ங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டு அந்த பதில்களை நீங்கள் எடுத்து எழுதுறது தான் நேர்காணல். அப்போ கேட்குற கேள்விகளும் பதில்களும் அதில் அமைப்பில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அந்த தூண்டல் பகுதி தான் அதுக்கு உங்களுக்கு முழுமையான அந்த விவரங்களை கொடுக்கக்கூடியது. இதுதான் அமைப்பு சார்ந்த கட்டுரை.
இந்த 5 அமைப்பு சார்ந்த கட்டுரைகளில் ஏதாவது 3 தான் கேட்பாங்க. அது நீங்கள் ஒன்று தான் எழுதணும். மிக முக்கியம், அமைப்பு நன்றாக தெளிவாக இருக்கணும். முழு மதிப்பெண்களை பெறுவதற்கு தூண்டல் பகுதியில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் உபயோகிக்கணும். 30 நிமிடம் மட்டுமே இதுக்கு செலவழிக்கணும். அந்த 30 புள்ளிகளுக்கு நீங்கள் முழுமையான புள்ளிகளை அந்த அமைப்பு சார்ந்த கட்டுரையை பெற்றுவிடுவீர்கள். எனது இந்த புத்தகத்தில் வழிகாட்டி கட்டுரையில் நீங்கள் சிறந்த மதிப்பெண் பெறுறதுக்கு என்னென்னலாம் தேவை, இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த குறிப்புகளாகவே கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் அதை மீள்பார்வை செஞ்சுக்கலாம். கட்டுரைகள் அதில் இருக்கும். அதை பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னதில் எல்லா புள்ளிகளும் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருப்பேன். 30 புள்ளிகளை 30 மணித்துளிகளில் நீங்கள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பயிற்சி செஞ்சுட்டு சிறந்த புள்ளிகள் பெற வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நான் கட்டுரை தான், ஆனால் திறந்த முடிவு கட்டுரையை பற்றி பேச போகிறேன். திறந்த முடிவு கட்டுரைங்கிறது இந்த தாள் 1 தான் 70 புள்ளிகள். வழிகாட்டு கட்டுரைக்கு 30 புள்ளிகள்னால் இதுக்கு 70 புள்ளிகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் செலவழிக்கும் நேரம் 1 மணி 15 நிமிடம் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். திறந்த முடிவு கட்டுரையில் என்னென்ன கட்டுரைகள் கேட்பாங்க? கருத்து விளக்க கட்டுரை, வாத கட்டுரை, விவாத கட்டுரை, வர்ணனை, சிறுகதை. இதில் 5 தலைப்பில் 3 தலைப்புகள் மட்டுமே கேட்பாங்க. அதில் நீங்கள் ஒரு கட்டுரை மட்டுமே எழுதணும். திறந்த முடிவு கட்டுரையை சட்டகம் போட்டு எழுதுனீங்கன்னா சிறந்த புள்ளிகளை பெற உதவும். இது எளிமையான முறையில் உங்கள் கருத்துக்களை அதில் முன்வைக்க பெருந்துணை புரியும். என்னுடைய இந்த புத்தகத்தில் சட்டகம் போட்டு எழுதுறது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, இதை எதை முன்னால் போடுறது, எதை பின்னால் போடுறது, தப்பாக எழுதிட்டு அடித்து எழுதுறது அதெல்லாம் வராது. 5 தலைப்புகளில் 3 தலைப்புகள் நிச்சயமாக கேட்பாங்கல்ல, அந்த ஒரு தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. அப்போ இதில் சட்டகம் போட்டுறப்ப எதை முதல்ல முன்னுரையாக எழுதலாம், எதை முடிவுரையாக எழுதலாம், எந்த கருத்துக்கள், அந்த கருத்துக்களுடைய துணை கருத்துக்கள், சான்றுகள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதாக போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை பார்த்து நீங்கள் அடுத்து தேர்வுத்தாளில் பதிலாக எழுதும்போது செஞ்சுருவீங்க. அப்போ அங்கே எழுதிக்கிட்டு இதை அடித்தல் திருத்தல் இல்லாமல் இதை முதல்ல எழுதியிருக்கலாமோ அந்த தவறுகள்லாம் நீங்கள் சட்டகம் போட்டு எழுதுனீங்கன்னா வராது. அதனால தான் சட்டகம் போட்டு எழுத சொல்கிறது. ஆக சட்டகம் எங்கே டீச்சர் போடுறது அப்படின்னா, உங்களுடைய கேள்வித்தாள் நிறைய இடம் இருக்கும், அதெல்லாம் சட்டகம் அங்கே போட்டுட்டு இதில் எழுதுனீங்கன்னா நேரமும் சீக்கிரமாக நீங்கள் எழுதிடுவீங்க. அங்கே எழுதுகிற நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அதில் தான் சட்டகம் போட்டு உங்களை எழுத சொல்கிறது. முதல்ல கருத்து விளக்க கட்டுரையை பற்றி பார்ப்போம். இதை மாணவர்கள் பல கூறுகளில் அணுகலாம். அந்த கருத்து விளக்க கட்டுரைங்கிறது ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடராக வரும். முதல்ல தலைப்பை விளக்குவது மிகவும் அவசியம். அதற்கப்புறம் கருத்துக்களை திறம்பட வரிசைப்படுத்தி எழுதுறது ரொம்ப முக்கியம். அதில் முதன்மை கருத்து, முன்னுரை முடிவுரை இருக்குன்னா முதன்மை கருத்து, துணை கருத்து, அது ஆதாரம், இதெல்லாம் போட்டு அந்த கருத்து விளக்க கட்டுரை மட்டும் உங்களுக்கு உங்களுடைய சாதுரியத்தை பயன்படுத்தி சிறப்பாக எழுதி முடிச்சிடலாம். அடுத்து வாத கட்டுரை. வாதம்னா என்ன? நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த வாத கட்டுரை எப்படி எழுதணும் அப்படின்னா, தலைப்பை சார்ந்தோ அல்லது மறுத்தோ கருத்துக்களை கோர்வையாக முன்வைத்து ஒட்டி அல்லது வெட்டி சான்றுடன் எழுத வேண்டிய கட்டுரை. கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு நீங்கள் சார்ந்து ஒட்டியோ வெட்டியோ எழுதணும். முன்னுரையில் உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் எழுதணும். முடிவுரையிலையும் உங்களோட நிலைப்பாடு இது தான், அதாவது நீங்கள் அதை சார்ந்து இருக்கிறீங்களா சார்ந்து இல்லையா, ஒட்டியா வெட்டியான்றதை முன்னுரையிலையும் உங்கள் நிலைப்பாட்டை சொல்லி ஆரம்பிக்கணும். முடிவுரையிலையும் அந்த நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டும். அதற்கு போதுமான ஆதாரங்களோட அந்த கட்டுரையை எழுதி முடிக்கணும். ஸோ மொட்டையாக இது இப்படி தான் எழுதாமல் அதற்கு காரணம் என்ன அதெல்லாம் போடுறது தான் அந்த சான்றுகளோடு எழுதுறது அப்படிங்கிறது. விவாத கட்டுரையில் சார்பு எதிர்வு, அதாவது நன்மை தீமை இரண்டையும் விளக்கக்கூடிய கட்டுரையாக அது அமையணும். அந்த முன்னுரையில் அதை பற்றிய விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆனால் அதில் தம்முடைய நிலைப்பாட்டை நம்ம சொல்லக்கூடாது. முடிவுரையில் அது ஒரு தொகுப்பாகவே இருக்கலாம். அந்த விவாத கட்டுரையோட முடிவில் பரிந்துரையாகவோ எது வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் அந்த விவாத கட்டுரையில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்னுடைய புத்தகத்திலையும் அதை பற்றிய விளக்கங்கள் இருக்குது. உங்களோட ஆசிரியர்களும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. விவாத கட்டுரை எப்படி எழுதுறதுன்னு அதை உங்களை தயார்படுத்திக்கங்க, நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. அடுத்து வர்ணனை கட்டுரை. வர்ணனை கட்டுரை என்பது உன்னை நேரடியாக பார்ப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய கட்டுரை. அது நிகழ்கால சூழலில் மட்டுமே நீங்கள் எழுதணும். அதுதான் அந்த வர்ணனை கட்டுரை. அது நீங்கள் கொஞ்சம் எழுதி படித்து பழகப்பட்டு இருந்தீங்கன்னா அது சுலபமாக நீங்கள் எழுதலாம். ஆனால் அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதுக்கு கொஞ்சம் நல்லா நீங்கள் பரிச்சயமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக சிறப்பாக எழுதலாம். அடுத்து சிறுகதை. சிறுகதை என்பது கொடுக்கப்பட்ட அந்த கருப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி சிறுகதையை நகர்ச்சி இருக்க வேண்டும். அதற்கேற்ற துறைசார் மொழிகளை உபயோகிக்கலாம். சிறந்த உங்களுக்கு தெரிஞ்ச யுக்திகளை உபயோகிக்க வேணும். கதை பின்னல் இருக்கணும். அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி
எல்லாம் எழுதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த சிறுகதை அமையும். இப்போ சிறுகதை எழுதுறதுங்கிறது அது ஒரு தனி திறமை தான். ஆக அதுலேயும் சில பேர் நிறைய கதைகளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது சுலபமாக வரும். ஆக இப்போ 5 கட்டுரைகள்: கருத்து விளக்க கட்டுரை, வாதம், விவாதம், வர்ணனை கட்டுரை, சிறுகதை. ஓரளவு எப்படின்னு சொல்லியாச்சு. என்னுடைய இந்த புத்தகத்தில் சில பெரும்பான்மையான கட்டுரைகளை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். வர்ணனை கட்டுரைகளை அதை கொடுத்துருப்பேன். ஓரளவு நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எழுதுறது எப்படின்னு நீங்கள் உங்கள் ஆசிரியர்களும் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் பயிற்சி செய்யுங்க. அடுத்து தேர்வுக்கு போகிறப்ப இந்த கட்டுரை தான் வரும், நம்ம எழுதிடலாம் அப்படின்னு போய் ஏமாந்துடாதீங்க. எப்படியும் ஒரு 4 கட்டுரையாவது நீங்கள் பரிச்சயம். ஏன்னா உங்களுக்கு கேட்க போகிறது 3 கட்டுரைகள் தான். அதெல்லாம் நீங்கள் 1 எழுதணும். அந்த 70 புள்ளிகளுக்கு 1 மணி 15 நிமிஷத்துக்கு இது வரும், இது எழுதிட்டு வருவோம்னு நினச்சிட்டு போகாதீங்க. இன்னொன்று கதை வரும் எழுதிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. 3 கட்டுரைகள் தான் கேட்பாங்க. அதனால குறைந்தபட்சம் 4 கட்டுரைகளில் நீங்கள் நல்ல ஓரளவு பயிற்சியால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது நல்லா இருக்கோ, ரொம்ப சுலபமாக மதிப்பெண்கள் பெறலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கட்டுரையை தெரிவு செய்யுங்க. எனது இந்த புத்தகத்தில் எது எது முக்கியமாக கவனிக்க வேண்டிய கூறுகள் ஒவ்வொரு கட்டுரைக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்போம். இதில் 12 மாதிரி கட்டுரைகள் கொடுத்துருப்பேன். சட்டகம் போட்டு நான் சொன்ன மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது நேர விரயமெல்லாம் போயிடும். அழகாக நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதுறதுக்கும் கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு அது உதவும். அந்த அமைப்பு சார்ந்த கட்டுரைக்கும் சரி, திறந்த முடிவு கட்டுரைக்கும் சரி, நேர நிர்ணயம் ரொம்ப முக்கியம். அழுத்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. உங்கள் ஆசிரியர்கள் எப்படி உங்களுக்கு மதிப்பெண்கள் போடலான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சுன்னா அந்த மதிப்பெண்கள் வரும். எழுத்துக்களை அழகாக எழுதுங்க. எழுதிட்டு ஒரு தடவை படித்து பாருங்கள். எழுத்துப்பிழைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நேர நிர்ணயம் என்பது ரொம்ப முக்கியம். சிறப்பாக செய்வதற்கு எனது வாழ்த்துக்கள். எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களான நீங்கள், இந்த நூல் உங்களுக்கானது. இதில் 5 தொகுதிகள், தாள் 1, தாள் 2 அவற்றுக்கான விடைகளும் கொடுத்துருப்போம். இது தேர்வு வாரியம் வழிகாட்டும் அல்லது வலியுறுத்தும் அமைப்பிற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது. இதை செய்தாலே நீங்கள் நிச்சயமாக ஒரு ஏ